சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரூப்பில் எல்லோரும் நலமாக இருக்கணும். குரூப்பில் நிறைய பேர் தொடர்ந்து மகாலட்சுமி உப்பு பூஜை தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 7 நாள் பூஜையும் மகா விசேஷமானது, கண்டிப்பாக செய்யக்கூடிய பூஜை. சில பேரால் முழுமையாக அந்த 7 நாளுமே செய்ய முடியறதில்லை. அவங்களுக்கு ஏற்ற என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூஜை செய்கிறீங்க. பொதுவாக நீங்கள் செய்கிற பூஜை தொடர்ந்து செய்கிற பூஜை. இது பரிகாரம் இல்லை, இதை பிரார்த்தனை பூஜை இல்லை. இது தொடர்ந்து வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் தான். ரொம்ப வருஷமாக இந்த பூஜைகள் செய்து சில பக்தர்களுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. சில பக்தர் என்ன சொல்கிறாங்க, அம்மா என்னால் 3 மாதம் செய்ய முடிஞ்சுது, சூழ்நிலை காரணமாக என்னால் செய்ய முடியல அப்படின்றாங்க. பூஜைன்றது உங்களால் கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பூஜையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சித்தர்கள் அழகாக நிறைய ரகசிய பூஜைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா பூஜை பற்றியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும், ஒரு புது வீடு வாங்கணும், அதனால் என்ன செய்யணும், சில ஆசைகள் இருக்குது, கோரிக்கை நிவர்த்தி ஆகணும், அதுக்கு என்ன செய்யணும், திருஷ்டி எடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், என்ன பொருள் உபயோகம் செய்யணும், வியாபாரம் செய்கிறீங்க, அதுக்கு என்ன பொருள், இப்படி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதன் பிறகு என் கையால் சில பேர் நீங்கள் செஞ்சு கொடுமான்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு பூஜை பார்த்திங்கன்னா நான் தாயத்து, யந்திரம், பிரமிடு, சில வேர்கள் வசியம் செய்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் சித்தர்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆராய்ச்சி செய்து மூலிகை மற்றும் எந்திரத்தால் எல்லோருக்கும் சில விஷயத்தை நன்மையாக நம்ம செய்து கொடுக்குறோம். பல பக்தர்கள் தொடர்ந்து பூஜைகள் செய்து கொண்டிருக்கீங்க. எத்தனோ வருஷ காலமாக தொடர்ந்து உப்பு பூஜை செய்வீங்க, மா இலை பூஜை நிறைய பேர் செய்வீங்க, அரச இலை பூஜையும் நவகிரக பூஜையும் ஆலமர இலை தீபமும் கொஞ்சம் பேர் தான் செய்வீங்க. முதல் உங்களுடைய கர்மங்கள் நிவர்த்தி ஆகணும், உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும், உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகணும். அரச இலை தீபம் ஏற்றணும். உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை நீங்கணும், தோஷங்கள் நீங்கணும்னா நவகிரக தீபம் ஏற்றணும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குன்னா ஆலமர இலை தீபம் ஏற்றணும். நீங்கள் யூடியூப்பில் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் வீடு வாங்கணும், யூடியூப் பாருங்கள். யூடியூப்பில் சித்தத்தாய் அம்மா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் போட்டிங்கன்னாவே என்னுடைய லிங்க் வந்துடும். அதில் பாருங்கள், எல்லா விஷயத்துலேயும் 2011 எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பொறுமையாக அது என்னன்னு பார்க்கணும். அந்த பொறுமை தான் உங்களுக்கு ஒரு வித கிடைக்கும். நான் அது எதனால் முழுமையாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்பில் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சொல்லுறது வேதம் மட்டும்தான். வேதத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பூஜையால் நிறைய விஷயங்கள், ஆடி கிருத்திகை, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, எல்லா பண்டிகைக்கும் என்னென்ன பண்டிகைக்கு பொதுவான பூஜைகள் எப்படி செய்யணும், பல விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சித்தத்தாயம்மான் போடுங்க, எல்லா வீடியோ வரும். ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதை பாருங்கள். உங்கள் மனசுக்கு அம்மா சொல்கிற விஷயங்கள் நம்ம செய்யலான்ற மனசில் பட்டால் மட்டுமே இந்த பூஜை செய்யுங்க. இது கட்டாயம் இதை தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் மனசுக்கு தெரியணும், அம்மா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. அதுதான் உண்மையான பரிகார பூஜை. தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை பூஜையும் அதுதான். எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் மனசுக்கு அந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் செய்யும் போது அது திருப்தி கொடுக்கும், மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைச்சாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூஜை செய்யுங்க. கஷ்டம் இருந்தாலும், உங்களால் பணம் கொடுத்து ஒரு தீபம் வாங்க முடியல, ஒரு மண்பானை வாங்க முடியல, உப்பு வாங்க முடியல,
அப்படின்னாலும் மனசார பிரார்த்தனை செய்து மந்திரத்தை படிங்க. வாரமே உங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி வரும். வழிகாட்டலாக நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாய். என்னுடைய பிரார்த்தனையும் எப்பொழுதுமே இருக்கும். குரூப்பில் நிறைய பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உப்பு பூஜை மட்டுமே செய்கிறீங்க. கணபதி பூஜை, சிவன் பூஜை, முருகன் பூஜை, குபேரன் பூஜை, குரு பூஜை, அம்பாள் பூஜை, திருஷ்டி பரிகாரம், இதெல்லாம் முடிஞ்சவருக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கடவுளுக்காக தினமும் அவங்களுக்காக யாருக்காக வேண்டுறீங்க? உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தான். அதனால நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் அவங்க உங்களுக்கு துணை இருப்பாங்க. நீங்கள் இன்னவருக்கு நன்மை செய்தாதான் அவங்க உங்களை நினைத்து நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு செய்வாங்க. இதே போல தான் கடவுளும். எல்லார் வீட்டிலையும் கடவுள் இருக்கார் இல்லையா? ஒரு ரூபத்தில். கடவுள் எங்கே இருக்காருன்னா எல்லார் வீட்டிலையும் தான் இருக்கார். புண்ணியஸ்தலத்துலேயும் இருக்கார். அந்த நேரத்தில் நீங்கள் கும்பிடும் போது அவங்க உங்கள் இல்லத்துலேருந்தே அவங்க தரிசனம் கொடுப்பாங்க. செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்சவருக்கும் அந்த கடனெல்லாம் தீரணும், கஷ்டமெல்லாம் தீரணும், எனக்கு வேலை கிடைக்கணும், குடும்ப வாழ்க்கை சுபக்ஷமாக இருக்கணும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது வேண்டுங்க. எல்லாமே சரியாகும். சிவாயே நம. நலமாக ஆரோக்கியமாக நலமாக இருக்கணும். குருவே சரணம்.